அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல இனோவன்ஸ் ரோபோட் இந்த ரோபோட்டோட ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் InoRobotLab இந்த சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணுன்றத பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய இடத்துல இந்த இனோவன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த இனோவன்ஸ் ரோபோட்டை கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இனோவன்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா யமஹா ரோபோட்ஸ்னு இருக்கு. இந்த மாதிரி நிறைய இந்தியால நிறைய இஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ். அதனால இந்த மாதிரி ரோபோட்ஸை நீங்க கத்துக்கிறது மூலியமா உங்களுடைய ஜாப் அவைலபிலிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு நீங்க வேலைக்கு போகும்போது உங்களை கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணுவாங்க முதல்ல. சரி, இப்போ ஈனோ ரோபோட் லேப்னு சொல்றாங்க. அதை ஜஸ்ட் நீங்க போயிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா கூகுளோ இல்ல பிங்கோ போய் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சைனீஸ்ல வரும். இனோவன்ஸ்.com HC இந்த வெப்சைட் லிங்கை தான் ஓப்பன் பண்ணணும். வேற எந்த லிங்க் ஓப்பன் பண்ணா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் கிடைக்கவே கிடைக்காது. இங்க மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ அது முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து சைனீஸ்ல தான் இருக்கும். நீங்க டிரான்ஸ்லேட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அந்த பேஜை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி தான் அந்த பேஜ் வரும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் கொடுத்துட்டு டிரான்ஸ்லேட் டு இங்கிலீஷ் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் அப்படியே இங்கிலீஷ்ல மாறிடும். இதுல நீங்க சர்வீஸ் அண்ட் சப்போர்ட்டுக்கு போயிட்டு டவுன்லோடுக்கு போகணும். டவுன்லோடு போயிட்டு நம்ம என்ன சூஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல நிறைய இனோவன்ஸோட ப்ராடக்ட்ஸ் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரோபாட்னு சொல்லிட்டு இருக்கும். ரோபாட்டிக் சிஸ்டம்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரோபாட்டும் இருக்குங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரோபோட் பத்தி படிக்கணும் அப்படின்னா அதை நீங்க கொடுத்துக்கலாம். ஸ்கேராவா இல்ல 6 ஜாயிண்டா கஸ்டம் ரோபாட்டா இல்ல ஸ்கேரா 2.0 சொல்லிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரோபோட் சாஃப்ட்வேர். ரோபோட் சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு ரோபோட் சாஃப்ட்வேர்ல டீச்சிங் பெண்டன்ட் சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்கு. ரோபோட் எஸ்டி சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு. ஈனோ ரோபோட் லேப்னு இருக்கு. ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. இந்த ஈனோ ரோபோட் லேப்ன்றது சைனீஸ் மட்டும்தான், இங்கிலீஷ் கிடையவே கிடையாது. அதே மாதிரி ரோபோட் டீச்சிங் சாஃப்ட்வேர் இந்த பெண்டன்ட் சாஃப்ட்வேர் வந்து சைனீஸும் இருக்கு, இங்கிலீஷும் இருக்கு. இது நம்ம எப்படி இந்த ரெண்டுத்தையுமே நம்ம வந்து டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க இல்லைன்னா சர்ச் ரோபோட் சாஃப்ட்வேர் சர்ச் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வரும். ஆனா வரல. சரி, அப்ப சூஸ் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்க. இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஈனோ ரோபோட் லேப் ஆஃப்லைன் ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர். இது வந்து இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜ். இதுவும் இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜ் தான், ஆனா சைனீஸ் வெர்ஷன் சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம இப்போ இதை வந்து இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க டவுன்லோட் கொடுத்தது இங்க டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடும். இது வந்து 216 MB. ஜஸ்ட் ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுங்க, நமக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடும். சாஃப்ட்வேர் டவுன்லோட் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓப்பன் கொடுங்க. ஓகே, ஆல்ரெடி நான் வந்துட்டு இந்த ரோபோட் லேப் இன்ஸ்டால் பண்ணதுனால ஆல்ரெடி இருக்கிறது ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம புதுசாக வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். இப்போ என்னோட சிஸ்டமில் சைனீஸ் லாங்குவேஜ் சப்போர்ட் ஆகாததுனால நம்மளுக்கு இந்த மாதிரி சைனீஸில் வரதெல்லாம் பாக்ஸ் பாக்ஸாக ஒரு மாதிரி காமிச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா அக்செப்ட், டீனா டிக்ளைன், என் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொடுங்க. சூஸ் லொகேஷன் 400 MB தேவைப்படுது. நெக்ஸ்ட் கொடுங்க. கிரியேட் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணாமான்னு கேட்குது. ஆமா, உங்களுக்கு வேணும்னா எஸ் இல்லைன்னா நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட் லேப் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணுமான்னு கேட்குது. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அந்த டீச் பண்ண சாஃப்ட்வேர் வந்து ரோபோட் எஸ்டி சாஃப்ட்வேர்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இங்க வந்து வரும். இதுல பாருங்க, இனோ டீச் பேட் IRCP 500ஓட டீச் பேடு, இது WNR சாஃப்ட்வேர் இங்க இருக்கு பாருங்க. இதை நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டீச் பெண்டன்ட் சாஃப்ட்வேர் வந்து கிடைச்சிடும். 2108 வந்து லேட்டஸ்ட் நினைக்கிறேன். சரி, இதை டவுன்லோட் பண்ணலாம்.
ரோபோட் ஹிஸ்ட்ரி சாஃப்ட்வேர்ல போனா இது வரைக்கும் வந்த வெர்ஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பாருங்க S0321 R15 லேட்டஸ்டா 4 2023 523 இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. சரி, இது பாத்தீங்கன்னா வெறும் 6.77 MB தான். இதை நான் ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ அந்த டவுன்லோட் பண்ணதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு டீச் பேட் இருக்கு இல்லையா, இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நீங்க ரன் பண்ணணும். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடுச்சு. இதில் ஈனோ டீச் பேட் இதை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பென்டன் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஈனோ டீச் பேடு இது வந்து ஸ்கிப் ஆப்ஷன், இது வந்து கம்யூனிகேட்டிங் வித் கண்ட்ரோலர். இப்போ வந்து நம்மகிட்ட ரியல் கண்ட்ரோலர் இல்லாதனால இதை ஸ்கிப் பண்ணனா இது ஆஃப்லைனுக்கு போயிடும். ஆஃப்லைன்ல இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஈனோ டீச் பேண்டோட சாஃப்ட்வேர். லைக் டீச் பேட் சாஃப்ட்வேர். நம்ம ஒரு டீச் பண்ற எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்க வரும். இதை வச்சு நீங்க ஒரு பிசில ரன் பண்ணிக்கலாம் ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் இல்லாம இது வந்து ரோபோட் லேப் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் இல்லாம இதை யூஸ் பண்ணி நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்று இதை யூஸ் பண்ணலாம், இல்ல இதை யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ப்ரோக்ராமிங்கும் பண்ணிக்க முடியும், எல்லாமே பண்ணிக்க முடியும். சாஃப்ட்வேர் நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த டீச் பேட்லயும் பண்ணிக்கலாம். சரி, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த டீச் பேட் சாஃப்ட்வேரையும் ஈனோ ரோபோட் லேப் சாஃப்ட்வேரையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நம்ம ரன் பண்ண போறோம். ஃபியூச்சர்ல இதுல எப்படி நம்ம ஒர்க் பண்றது, ப்ரோக்ராமிங்லாம் எப்படி பண்றது நான் சொல்லி கொடுக்குறேன். இதுல என்னன்னா நம்மளால இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு மாத்த முடியாது, சைனீஸ்ல மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். டீச் பேட்ல இங்கிலீஷ் மாத்த முடியும், ஆனா எனக்கு ரோபோட் கிடையாது. ரோபோட் இருந்தா மட்டும்தான் ஆன்லைன் போயிட்டு மாத்த முடியும். அதனால நான் உங்களுக்கு சைனீஸ்லயே சொல்லிக் கொடுக்க போறேன், டிரான்ஸ்லேட் பண்ணி. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோல நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எப்படி டவுன்லோட் பண்ண இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோல இன்னும் தெளிவா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு ஒரு ஆப்ரேஷன்ஸ், ரோபோட் இனோவன்ஸ் ரோபோட் எப்படி இருக்கு, அது கூட கனெக்ஷன்ஸ்லாம் எப்படி பண்ணிருக்காங்க, எப்படி கம்யூனிகேட் பண்ண போறோம், எப்படி ப்ரோக்ராம் பண்ண போறோம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க.